ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். சித்தீகங்களோடு சேர்ந்து சித்தீக் என்பவர் யார்? தக்வா என்பது ஹலால் ஹராம் வருகின்ற வழிகளை விட்டு பரிசுத்தமாக இருப்பது. வரா என்பது ஹராத்தை விட்டு நீங்கி இருப்பது. தக்வா என்பது ஹராம் வருகின்ற வழிகளுக்கு சந்தேகிக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டும் பரிசுத்தமாக இருப்பதுதான் தக்வா. இதற்கு பின்னால் அதில் இருக்கின்ற அந்த உறுதித்தன்மைக்கு பெயர்தான் சிந்தனை. தக்வாவுக்கு பின்னால் தக்வாவுடைய பண்பில் அவர் உறுதியோடு இருப்பதற்கு பெயர் சிந்தனை. அந்த உறுதிக்கு பெயர் இஸ்திகாமத்து. அந்த உறுதிக்கு பெயர் இஹ்சான். ஆகவே இந்த பகுதிக்குள் செல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை தக்வா செய். ஒரு சித்தீக்கோடு உறவு வைத்துக் கொள். சித்தீக் என்பவர் யதார்த்தத்தை கண்டவர், யதார்த்தத்தை உண்மையை கண்டவர். மோசடி அல்ல, ஏமாற்றல்ல. அவர் எது உண்மையோ அந்த நிஜத்தையே கண்டவர், நிஜத்தையே பார்த்தவர், நிஜத்திலேயே இருக்கின்றவர், நிஜத்தையே ரசித்தவர். ஆகவே அங்கு அவர்கள் செய்தான் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொன்னார் இல்லா இபாதத். செய்தான் சொன்னார் இல்லா இபாதத் மின்ஹுல் முஃலஸூன். உன்னுடைய இஹ்லாஸான இஹ்சானான நல்லடியாரை தவிர மற்ற எல்லோரையும் நான் வழிகெடுக்க முடியும். சிறுக்கேற்ற நிலையில் இருக்கிறவர் ஷைத்தானை வென்றவர், ஷைத்தானிலிருந்து விடுதலை பெற்றவர், ஷைத்தானோடு போராடி ஷஹீதானவர். ஷஹீதானவர் என்றால் அவர் அல்லாஹ்வை பார்த்தவர், யதார்த்தத்தை பார்த்தவர், மறுபுறத்தின் பகுதியை பார்த்தவர், தன்னுடைய அகநிலைகளின் ஒவ்வொரு நெற்றிமார்களையும் ஒன்று 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 அனுபவித்தவர். ஆகவே அவர் உதவியின் மீதில் ஆரோக்கியம் வேண்டுமா வைத்தியரின் உறவில் இரு என்று சொல்வது போல் சித்திக்கோடு சேர்ந்து இரு. சித்திக்கோடு சேர்ந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு மிக வேகமாக வரும். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபுன் மினல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு முஃமினுக்கு அல்ல, தாண்டி 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 தக்வாவை தாண்டி ஒரு ஷேகை பிடித்திருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் சொன்னார் யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ். உங்களுடைய அறிவால் உங்களுடைய முயற்சியால் ஈமானை வளர்க்கலாம், தக்வாவுடைய நிலைக்கு போய் சேரலாம். அதற்கு பின்னால் வபுதகு இலையில் வசீலா. நீங்கள் அந்த பாதையில் செல்வதற்கு ஒரு உதவியாளரை எடுத்துக் கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி. அந்த இஹ்சானுடைய பாதையில் செல்லுகின்ற பொழுது நீங்கள் முஜாஹதா செய்யுங்கள், பொறுமை செய்யுங்கள். கஷ்டமாக்கி நீங்கள் இந்த உலகத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் துறங்கள், தன்னையே அறித்துக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன். உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ومن جاهد فينا لنهدينه سبلنا. எவர் நம்முடைய வழியில் முஜாஹதா செய்கிறாரோ, நம்முடைய வழி ஒன்றல்ல இரண்டல்ல, அளவுள் ஹியாலை தாண்டி இந்த உலகத்திற்கு வந்து பரசக்கு சென்று அதற்கு பின்னால் மலக்குத், லாமுத், ஜபருத் இதெல்லாம் வழிகள். ஒவ்வொன்றும் ஒன்றை விட விரிவான வழிகள். இந்த உலகத்தை பார்த்தவன் பரசக உலகத்துக்கு சென்றார். இதை ஒரு சின்ன ஒரு பொருளாக, அற்பமான பொருளாக பார்ப்பான், கபமாக பார்ப்பான், அது விரிந்த பகுதியாக பார்ப்பான். அளவுள் வியாழத்தை சென்று அதை தாண்டினால் மரத்திற்கு சென்றால்
செய்யாத சின்னதாகவும் அது பெருசாகவும் இருக்கும். இயற்கையெல்லாம் தாண்டி சென்றால் அப்போது அவருக்கு தெரியும் தனக்குள் தான் இவை அனைத்தும் பொதிந்து இருக்கிறது. அவருடைய ரூஹும் கல்பும் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, அது மலக்குத்தை சார்ந்தது. மலக்குத்தினுடைய அனைத்துமே இந்த கல்புக்குள் அடைந்திருக்கின்ற அளவுக்கு கல்பு பெரிதாக இருக்கின்றன. ஆகவே கல்பு இருக்கிறது, அது வானம் பூமி யாவற்றையும் பெருசானதாக இருக்கிறது. சூரியனை பார்க்க வேண்டுமா, அரசைத்தான் பார்க்க வேண்டுமா, சொர்க்கத்தை பார்க்க வேண்டுமா, நரகத்தை பார்க்க வேண்டுமா, அண்ணாந்து பார்க்க வேண்டியதில்லை, கல்புக்குள் பார்க்கலாம். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலேயே நீங்கள் இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டாமா? படுத்திருந்து அல்லாஹ்வை தியானம் செய்கிறவர்கள், வானம் பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்வார்கள், சுப்ஹானக வகீனா அல்லாஹ். இந்த உயர்நிலையை அடைவதற்காக ஒரு ஷேகை பிடிக்க வேண்டும். அந்த ஷேகுமார்கள் சொல்லித் தருகின்ற வழிமுறையில் நடக்க வேண்டும். அந்த வழியை தான் தரீகா என்று சொல்கிறோம். தரீகாவுடைய அடிப்படை என்ன? நஃப்ஸை கட்டுப்படுத்துவது, ஹவாவை மார்க்கத்திற்கு இசைவாக மாற்றுவது. தரீகாவுடைய அடிப்படையின் ஆரம்பம் ஈமானை ஒழுங்குபடுத்துவது. ஈமானுடைய ஒழுங்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஆகவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொல்லிக் கொடுப்பது, அமலுடைய கடமைகளையும் அழகின் வகைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, தக்வாவையும் தக்வாவுடைய பலன்களையும் சொல்லுவது. அதற்கு பின்னால் அவர்கள் தனக்குள்ளேயே இவை அனைத்தையும் பார்ப்பதற்கான முறையை சொல்லுவது. ஒரு மனிதன் நஃப்ஸைக்கு பல்வேறு வழிகளிலே பல்வேறு விதங்களிலே பயிற்சி கொடுத்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும். அதிகமான அமல் செய்து நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியும். நஃப்ஸுடைய விருப்பத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு நஃப்ஸை தண்டித்து அழித்துக் கொண்டு வர முடியும். தன்னுடைய ரூஹுடைய விருப்பம் எதுவோ அதனுடைய விருப்பத்தின் அடியை நாளத்தை புரிந்து அதை கட்டிக் கொடுப்பதன் மூலமாக அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆகவே நஃப்ஸை கட்டுப்படுத்தி ரூஹை செயல்படுத்துகின்ற அந்த உலகத்திற்குள் அனுப்பி வைக்கின்ற இந்த வழியில் தரீகாக்கள் 3 விதத்தில் இருக்கின்றன. ஒன்று சாலிஹீன்களின் தரீகா, ஸாஹிதீன்களின் தரீகா, ஆரிஃபீன்களின் தரீகா. ஆரிஃபீன்களின் தரீகா என்ன? ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை அப்படியே பேணி அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்து இந்த உலகத்தின் பற்றிலிருந்து தன்னை நஃப்ஸை விடுவிக்கின்ற காரியத்தில் நேரடியாக இறங்குவது, தன்னுடைய நஃப்ஸை முழுமையாக அழிப்பதற்கான பயிற்சியில் இறங்குவது. அந்த பயிற்சி திக்ரின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அதனால் தான் அல்லாஹ் அதிகமாக தொழுங்கள் என்று சொல்லவில்லை, அதிகமாக நோன்பு பிடிங்கள் என்று சொல்லவில்லை, அதிகமாக ஸகாத் கொடுங்கள் என்று சொல்லவில்லை, அதிகமாக ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அதிகமாக திக்ர் செய்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி இருக்கிறது. திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் மனம் அமைதி அடையும். மனம் எப்பொழுது அமைதி அடையும்? இந்த உலகத்தின் பற்றிலிருந்து நீக்குகிற பொழுதுதான் அது அமைதி அடையும். ஏன்? உலகத்தினுடைய பகுதியில் அல்ல அது இருக்கிறது, அது மறு உலகத்தினுடைய பகுதியில் இருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்தது அங்கேயே செல்ல விரும்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் செல்கின்ற அந்த பாதைக்கு தன்னுடைய இலக்கிற்கும் தன்னுடைய விருப்பத்திற்கும் மாற்றமாக இங்கு செயல்பாடு இருக்கிற பொழுது அது துடித்துக் கொண்டிருக்கும், அமைதி இழந்திருக்கும். அதனுடைய இயல்புக்கு ஏற்ற இடமாக அது இருக்கின்ற இடம் இருக்குமா என்றால் அமைதியாக
உஷ்ணம் இருக்கிறது. நம்முடைய உடலில் அந்த உஷ்ணம் சமநிலையை தாண்டி நமக்கு சௌரியத்தை இழந்து தங்கடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடம்பு நான்கு அளவுக்கு சூடு இருக்குமா இருந்தால் நாம் பதற மாட்டோம், கலக்கமடைய மாட்டோம், இல்லாமல் பதறி கொண்டிருப்போம். ஆகவே உங்களுடைய இயல்பு அது வாழ்கின்ற இடம் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அமைதியாக இருக்காது. அது பொருத்தமாக இருந்தால் அமைதியாக இருக்கும். அதனுடைய பொருத்தம் எப்பொழுது வரும்? ஹவாவும் நஃப்ஸும் அடங்கி இருக்கிறவர்கள், ரூஹ் கீழே இருக்கிறவர்களும் அது பொருத்தமான இடம். ஆகவே ஒழுங்காக இருக்கும். இல்லை என்றால் உடம்பே இருக்கும். பையன் ஜசதி மூலக்கும் தன்னுடைய உடலிலே ஒரு சதை இருக்கிறது. அது சீராக உடம்பே சீராகும். கெட்டு போனால் உடம்பே கெட்டு போகும். அதுதான் கல்பு. கல்புடைய உருவகத்தாகிய நஃப்ஸு ஹவாவும் நிகழ்ந்தால் உடம்பு கெட்டு போய்விடும். கெடுதியான பாவமான மோசமான செயல்பாடுகள் நடத்தைகள் தான் அவருடைய கல்வி வெளிப்படும். அது அடங்கி ரூஹும் அதனுடைய தொழிற்பாடுகளும் அதனுடைய லத்திபாக்களும் இயங்கினால் அவருடைய உடம்பு சீராக ஆகிவிடும். அதனுடைய உடல் சீராக ஆகிவிடும். அவருடைய நடத்தை சீரானதாக ஆகிவிடும். ஆகவே அவர் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பார். அடக்கத்தோடும் அமைதியோடும் அவர் சென்று கொண்டிருப்பார். ஆகவே இந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் நாம் ஒரு செய்தி பிடிக்கிறோம், ஒரு தரிகாவில் சேர்க்கிறோம். அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற வழிகளில் ஒரு முக்கியமான வழி என்ன? முராக்கபா செய்வது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆலிமீன்கள் இருக்கிறார்கள். முராக்கபா என்றால் என்ன? தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய புலன்களை அடக்கி கல்வை தொழிற்பட வைப்பது. அந்த கல்வியுடைய பகுதிக்குள் இருக்கின்ற ரூஹை அதனுடைய வழியிலே செயல்பட வைப்பது. அந்த ரூஹை அதனுடைய யதார்த்தமாகிய அல்லாஹ் ஒரு தொடர்பாக்கி வைப்பது. அதற்கு இந்த வழி காதோடு கண்ணாவடைக்கவும் அதன் பின்னால் கல்வதை துடைக்க நோக்கவும் ஜாமிஉல் அஸ்மாவை